இல்லை நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கங்கையம்மன் கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நாங்கள் வந்து சென்னை கிட்டத்தட்ட வந்து 5 வருஷம் ஆக போகுது. இந்த ஏரியாலேயே தான் இருக்கிறோம். இதன் குட்டிக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாதப்ப மாமனார் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி ஆடி கடைசி வெளியே வச்சிடலான்னு சொல்லிட்டு நல்லபடியாக வச்சோம். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து தான் கோத்தேன். கரெக்டாக அளவு இருக்குமான்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே கோத்தேன். ஆனால் மாலை போடுறப்ப கால் வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே. இதெல்லாம் ஒரு 5 மணிக்கு தான் பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நைட்டு ஹோட்டலுக்கு எதுக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே ஹல்வான்னு டி நகரில் இருக்குது. வெஜ்ஜு தான் அப்படிங்கிறதுனால அது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியனோடது. ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஹாலிடே அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் முருகன் இட்லி கடைக்கு போகலாம் அப்படின்னாங்க. இல்லை இட்லி தோசையாக தான் இருக்கும் அங்கே, அவங்க எப்பயுமே அதான் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சைனீஸ் நார்த் இந்தியன் ஹோட்டல் வந்து பக்வான் அப்படின்னு டி நகரில் இருக்குது. அங்கே தான் போனோம். போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்தோம்.